வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா கம்மியான பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய ராஜஸ்தானி தஹி பாப்பட் கி சப்ஜி தான் பண்ண போறோம். அந்த காலத்துல மார்வாடி டிராவலர்ஸ் எல்லாம் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போவாங்க. அப்ப டக்குன்னு அங்க கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜி தான் இது. இதை நீங்க ரோட்டி கூட சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆன் த கோல பண்றதுனால ரொம்ப லிமிட்டடான சாமான் தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அழகான இந்த கறி எப்படி பண்றாங்கிறத பார்த்துடலாமா? ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்டான அப்பளம் தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. 3லேருந்து 5 அப்பளம் உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பாப்பட் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே ஸ்பைசஸ் போட்ட பாப்பட் தான் யூஸ் பண்ண போறேன். தோசைக்கல்ல அப்படியே இந்த வெறும் பாப்படை வச்சு ஒரு துணி வச்சு அமுத்திட்டே வந்தீங்கன்னா சூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் நல்லா ரோஸ்ட் ஆயிடும். 2 பக்கமும் ஈவனா அந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நீங்க திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்றதுக்கு எண்ணெய் எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே வெறுமே நீங்க அடுப்புல வச்சு சுட்டா போதும். ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். நீங்க துணி வச்சு அமுத்துற இடம்லாம் உங்களுக்கு சீக்கிரமாவே குக் ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அப்பளம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இன்னைக்கு நான் ஃபிளேவர்ட் பாப்பட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மலா மிளகு அப்பளம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். கிரேவி பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பளாத்துலயுமே உப்பு ஸ்பைசஸ் இருக்கு. ஸோ நீங்க கிரேவியில சேர்க்கும் போது கொஞ்சம் குறைச்சலாவே சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்றதுக்கு கடாயில 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துருங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடலை மாவு பருப்புகள் யூஸ் பண்ணுற ரெசிபிலலாம் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, வாயுத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி உருண்டைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த தயிரில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அப்பளாத்துலேயுமே மிளகு காரம் இருக்கும். பிளஸ் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால நான் காஷ்மீரி மிளகாய் அப்படியே கலருக்காக மட்டும் தான் சேர்த்திருக்கேன். பெருசா காரம் எதுவும் வராது. கிரேவியில தயிர் சேர்க்கும் போது ஃப்ளேம் அப்படியே லோவஸ்ட்டுக்கு மாத்திடுங்க. சூடா இருக்கும்போது தயிர் சேர்த்தீங்கன்னா தயிர் திரிஞ்சிடும். லோ பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தயிரை சேர்த்துட்டு ஒரு கையில கிளறிட்டே இருக்கணும். அதாவது தயிர் சேர்க்க சேர்க்க நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாம கிளறிட்டே இருங்க. இந்த மிக்சர் கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கலக்கும் போதே நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட பச்சை வாசனையுமே போயிடும். நான் வீட்டு தயிர் யூஸ் பண்ணதுனால தயிர் கொஞ்சம் தண்ணியா இருந்தது. பட் நீங்க கடையில் வாங்கின தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா திக்காவே இருக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அப்பளம் உடச்சு சேர்க்கும் போது அது எக்ஸஸ் வாட்டர்லாம் உறிஞ்சிடும். அதனால நான் கொஞ்சம் தாராளமாவே தண்ணி சேர்த்திருக்கேன். வாசனைக்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்பளத்தை உடச்சு சேர்த்துக்கலாம். சுட்டு வச்சிருக்கிற அப்பளாத்தை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. பாப்பட் பாத்தீங்கன்னா ஊற ஊற சாஃப்ட் ஆயிடும். பாப்பட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவுலாம் பாத்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ரோஸ்ட் பண்ணிருக்கிறது எல்லாத்தையுமே இதே மாதிரி உடச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரோட்டிக்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்கா கிரேவி பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. நல்லா தளன்னு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். வீட்டுல காய்கறிகள் எதுவும் இல்லாதப்போ இந்த மாதிரி குழம்பு உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அப்பளம், தயிர், அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற கொஞ்சம் மசாலா பொருட்கள், அவ்வளவுதான் நமக்கு தேவைப்பட்டது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க, டக்குன்னு ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 5-10 நிமிஷத்துல இந்த சப்ஜி நீங்க ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.